ஹாய் ஹலோ பேக் டு ஆர்ஜே மீடியா காய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு மேக்கப் கம்மியா இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தோணி இருக்கும். ஆமா காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2 hours ஆர் 1 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் மேக்கப் பண்ணிடுவோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும். பட் நம்ம அந்த ஃபங்க்ஷன் அந்த வாசல்ல நுழையிறதுக்குள்ளேயே என்ன ஆகும்னா நம்மளோட மேக்கப் எல்லாமே போயிடும். ஸோ இந்த மேக்கப் வந்து ஃபுல் டே ஃபுல்லாக எப்படி நீ இருக்கும், நம்ம ஸ்வெட்டிங் ஆனால் கூட மேக்கப் கலையாமல் இருக்கிறது எப்படி, இந்த மாதிரி டிப்ஸோட எப்படி மேக்கப் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 2 செகண்ட் பேசிக்கிறேன் கைஸ். என்ன நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்க, அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி கைஸ். பட் எதை பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் லைட்டாக இவ்வளோதான். இதை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் ப்ரைமருக்குள்ளது. ப்ரைமரும் அப்படி தான், நம்ம நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன ட்ராப்ஸ். அதே மாதிரி நம்ம மாய்ஸ்சரைசருக்கு எப்படி நான் உங்களை அப்ளை பண்ண சொன்னேனோ அந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணிவிட்டு ப்ரைமர் போடும்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டர், நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவேன். பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள். என் ஃபேஸில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா லைட்டாக மட்டும் அந்த எல்லோ ஷேட் கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாக்காக, இங்கெல்லாம் பிளாக்காக இருக்கும் எனக்கு. ஸோ பிளாக்காக எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு மட்டும் லைட்டாக கொடுத்தா போதும், ஏன்னா இது ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சு இதுவே போதும், நம்ம கையில் லைட்டாக ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப் போக போகிறோன்னா ஃபவுண்டேஷன். நான் ஃபிட்மி, இதை நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது ஃபிட்மி தான். நம்பர், என்னோட ஸ்கின் டைப் நம்பர் பார்த்தீங்கன்னா 130. என்னோட ஸ்கின் டைப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் 130 ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி ஃபேஸில் எடுத்துட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு இந்த மாதிரி 2 காதுக்குமே அப்ளை பண்ணிக்கினா இன்னும் நல்லா இருக்கும், ஏன்னா அது மட்டும் தனி கலராக தெரியக்கூடாது. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மேக்கப் வந்து சூப்பராக நம்ம ஃபேஸில் ஃபிக்ஸ் ஆகும். நல்லா பிளெண்ட் பண்ணி விட தான் நம்ம ஃபவுண்டேஷன் நம்ம ஃபேஸில் அப்ளை ஆகும். ஒரு பிளெண்ட் பண்ணுறதுக்கே ஒரு 10 minutes கிட்ட ஆகும். ஸோ நீங்கள் நிதானமாக பொறுமையாக பிளெண்ட் பண்ணும்போது இப்படி பண்ணக்கூடாது கைஸ். ஜஸ்ட் புஷ் இந்த மாதிரி பண்ணி எடுக்கணும். நம்ம கோட்டிங் முடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் கோட்டிங். ஓகேங்களா, இப்போ நான் அந்த டிப்ஸை சொல்ல போகிறேன். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் காம்பேக்ட் பண்ணுவோம், ஹைலைட்ரு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் போட்டுருவீங்க. ஸோ இது தப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம 1 day ஃபுல்லாக நம்மளோட மேக்கப் வந்து கலையாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம லைட்டாக இப்போ நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காம்பேக்ட் பவுடரை லைட்டாக அப்ளை பண்ணணும், ரொம்ப மைல்டா. அதாவது இந்த ஸ்கின் வந்து இப்போ நமக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக வந்து லிக்யூட் டைப்ல இருக்கும். ஆயில் ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆயில் ஸ்கின்னை போக்குற மாதிரி நம்ம இந்த காம்பேக்டை வந்து லைட்டாக தடவிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக, அதாவது இப்போ நம்ம வந்து நம்ம ஃபேஸை வந்து மறைக்கிற அளவுக்கு ஃபவுண்டேஷன் போட்டிருப்போம் ஸ்கின்னை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அதிலிருந்து 1 inch ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம லைட்டாக ஃபவுண்டேஷன் போட்டு அதை நல்லா நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஒரு கோட்டிங்கில் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் இருக்கும், நெக்ஸ்ட் கோட்டிங்கில் வந்து காம்பேக்ட் பவுடர் இருக்கும்.
தென் அகைன் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டிங்கை மறைக்கிறதுக்காக தான் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறோம் திரும்பியும். அப்போ இந்த 3 கோட்டிங்ஸும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெயிலில் போகிறோம், இல்லை ஃபங்க்ஷனில் நம்ம அழுறோம், இல்லை ஸ்வெட் ஆகுது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஒரு கோட்டிங் போனாலும் அந்த காம்பேக்ட் பவுடருக்கு மேலே உள்ளதும் கீழே உள்ள ஃபவுண்டேஷனும் அழியாது. ஏன்னா மேலே இருக்கிற கோட்டிங் மேலே நம்மளோட தண்ணி ஸ்வெட் ஆகும்போது கீழே இருக்கிற காம்பேக்ட் பவுடர் என்ன ஆகும்னா அதை வந்து இன்னும் வந்து பிரைட் ஆக்குமே தவிர மேக்கப் வந்து கலையாது. பார்த்தீங்கன்னா நான் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிட்டேன். இனி ஃபவுண்டேஷன் க்ரீமை லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நான் காம்பேக்ட் பவுடர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை திரும்ப அகைன் லைட்டாக என்னோட ஸ்கின்னுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன் வேணுமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். மஸ்காரா போட்டுக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஃபேவரட் குட்டி பேலட் ஐஷோட பேலட். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த ஒரு சிம்பிள் பேலட்டே போதும் என்னை பொறுத்தவரையும். கையை வச்சு நல்லா மைல்டாக அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைட் மேக்கப் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஒரு பேலட் வாங்கிக்கோங்க. இந்த பேலட்டோட ருபீஸ் பார்த்தீங்கன்னா 144 ருபீஸ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு லிங்க் வேணும்னா கூட நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் வேணும்னா கூட கேளுங்க, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஓகே காய்ஸ், நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு. நான் சொன்ன இந்த டிப்ஸ் சிம்பிளான ஒரு டிப்ஸு, நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், நாங்கள் மேக்கப் போட்டாச்சு. நீங்கள் இப்போ என்ன யோசிப்பீங்கன்னா, ஓகே மேக்கப்லாம், பட் எப்படி வந்து ஒன் டே ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாம் புதுசாக கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, அந்த மாதிரி தானே நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஐ நோ காய்ஸ், இதுக்காகவே நான் உங்களுக்கு தண்ணியை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு நல்லாவே ரப் பண்ணி காட்டுறேன் மேக்கப் அழிதான்னு. காய்ஸ், என்னோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். மறக்காம வீடியோ பார்த்துட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா ப்ளீஸ் என்னோட சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, நான் லாஸ்ட்டாக மறந்துடுவேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வாட்டர் போட்டு நான் கழுவி காட்டுறேன். ஓகே கைஸ், நான் நல்லாவே தண்ணி அப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், என்னோட மேக்கப் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே இருக்கும், கலையில. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ். பை பாய். நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.